welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. உன்னுடைய கைகள் அழுக்காக இருக்கிறது. நம்ம சொல்றோம்ல உன் கை வந்து அழுக்கா இருக்கு. இப்படி எப்படி சொல்லலாம் பாருங்க. உன்னுடைய கைகள் அப்படின்னா your hands. நம்ம வந்து அவங்களுடைய கைகளை பற்றி பேசுறோம் தானே. your hands. ஓகே, அடுத்து அழுக்காக இருக்கிறது. அந்த கையோட நிலையை நம்ம சொல்றோம். கை வந்து அழுக்கா இருக்கா இல்ல சுத்தமா இருக்கா, இப்படி அந்த கையோட நிலையை சொல்லும் போது அங்க பி வெர்ப் தான் மெயின் வெர்பா யூஸ் பண்ணுவோம். பாருங்க, இருக்கிறது அழுக்கா இருக்கு, ஒரு நிலையை சொல்றோம், கையோட நிலையை சொல்றோம். அப்ப அங்க என்ன யூஸ் பண்ணணும்? பி வெர்ப். பி வெர்ப் தான் மெயின் வெர்பா யூஸ் பண்ணுவோம். அடுத்து இங்க பாருங்க your hands. நம்ம ரெண்டு கைகளையும் நம்ம சொல்றோம். சோ இங்க வந்து என்ன யூஸ் பண்ணணும்? ஆர் யூஸ் பண்ணணும். பிரசன்ட் இருக்கிறது அப்படின்னா அது பிரசன்ட். பிரசன்ட்ல am is are இந்த மூணுல ஒண்ணுதான் யூஸ் பண்ணணும். அதுல வந்து என்னது ப்ளூரல்னால நம்ம வந்து ரெண்டு கைகளையும் சொல்றோம். சோ என்ன யூஸ் பண்ணணும்? ஆர். அடுத்து அழுக்கு dirty. ஓகே, அப்போ உன்னுடைய கைகள் அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? your hands are dirty. your hands are dirty. நெக்ஸ்ட், எப்படி உன்னால இந்த மாதிரி யோசிக்க முடியுது? நம்ம சொல்லுவோம்ல, எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரி யோசிக்க முடியுது, அது எப்படி சொல்றது? பாருங்க, எப்படி WH கொஸ்டின் வந்திருக்கா, அப்ப அது அப்படி எழுதணும். how. அடுத்து பாருங்க, உன்னால இந்த மாதிரி யோசிக்க முடியுது, ஒரு செயலை செய்ய முடியுது. ஓகே, அந்த முடியுது அப்படின்னா அங்க வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? அந்த முடியும் முடியுது இதுக்கு வந்து can யூஸ் பண்ணுவோம். சரியா? கொஸ்டின் கேக்குறதுனால அந்த can வந்து ஃபர்ஸ்ட் வந்துரும். இல்ல வந்து இந்த how வந்திருக்கனால how ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கும், அடுத்து can எழுதி இருக்கும். இல்ல இந்த how வரல அப்படின்னா அந்த can தான் ஃபர்ஸ்ட் வரும். சரியா? how, can, அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரும். அடுத்து என்ன வரணும்? verb வரும். சப்ஜெக்ட் என்ன? உன்னால். உன்னால இந்த மாதிரி யோசிக்க முடியுது. இப்போ உன்னால்னா you. அடுத்து verb. verb எது? இந்த மாதிரி யோசிக்க முடியுது, யோசிக்க கூடிய செயல். யோசிக்கிறதுக்கு think பண்றது, think. ஓகே, அடுத்து இந்த மாதிரி like this. அப்போ எப்படி உன்னால இந்த மாதிரி யோசிக்க முடியுது அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? how can you think like this? how can you think like this? ஓகே, நெக்ஸ்ட், எப்படி உன்னால இந்த மாதிரி பேச முடியுது? நம்ம சொல்றோம்ல, எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரி பேச முடியுது, அது எப்படி சொல்லலாம்? பாருங்க, எப்படி அதே ஃபார்மட் தான் how. அடுத்து என்ன வரணும்? முடியுது, ஒரு செயலை செய்ய முடியுதுன்னு கேட்கும்போது அங்க can யூஸ் பண்ணணும். அதுதான் ஸ்டார்டிங். அதுக்கு அடுத்துதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? உன்னால். உன்னால்னா you. அடுத்து என்ன வரணும்? verb. verb எது? இந்த மாதிரி பேச முடியுது, பேசக்கூடிய செயல். பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk. அடுத்து இந்த மாதிரி like this. ஓகே, அப்போ எப்படி உன்னால இந்த மாதிரி பேச முடியுது அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? how can you talk like this? how can you talk like this? ஓகே, நெக்ஸ்ட், இந்த விஷயத்தில் என்னை இன்வால்வ் பண்ணாத. நம்ம சொல்றோம்ல, இந்த விஷயத்துல என்னை ஈடுபடுத்தாத அப்படின்னு. அது எப்படி சொல்றது? ஈடுபடுத்தாத, அதான் இன்வால்வ் பண்ணாத அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்போ இந்த விஷயத்துல என்னை இன்வால்வ் பண்ணாத, ஈடுபடுத்தாத அப்படின்னா நெகட்டிவ்ல சொல்றோம். இல்ல வந்து சப்ஜெக்ட் வந்து நம்ம குறிப்பிடல, அப்போ என்ன நெகட்டிவ்ல சொல்றோம். அப்ப நெகட்டிவ்ல சொல்றனால அதுல வந்து எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் don't போட்டுட்டு அடுத்து verb எது? இன்வால்வ் பண்ணாத, இன்வால்வ். ஓகே, don't involve அப்படின்னா இன்வால்வ் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். அடுத்து யார? என்னை. என்னைனா me. எதுல? இந்த விஷயத்தில். அப்போ இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்துக்கு உள்ளாடி நம்மள இன்வால்வ் பண்ணாத. அப்ப ஒண்ணுக்கு உள்ள நம்மள இன்வால்வ் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது இன் போடணும். இன் இந்த this அடுத்த விஷயத்தில் மேட்டர்.
அப்படின்னா இந்த விஷயத்தில் என்ன இன்வால்வ் பண்ணாத, ஈடுபடுத்தாத அப்படின்னா எப்படி சொல்றது? Don't involve me in this matter. Okay, don't involve me in this matter. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ அங்க போகணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ அங்க போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அது எப்படி சொல்லலாம் பாருங்க, நீ அங்க போகணும்னு அது ஒரு செட், நான் நினைக்கிறேன் அடுத்த செட். அப்ப இத ஃபர்ஸ்ட் எழுதலாமா? நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன்னா பிரசன்ட்ல தான் நான் நினைக்கிறேன், சரியா? அப்ப இத வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதலாமா? அது எப்படி எழுதுறது? நான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், அடுத்து வெர்ப். வெர்ப் எது? நினைக்கிறேன். நினைக்கிறதுக்கு திங்க். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி எழுதும் போது நம்ம வெர்ப் கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்ப்போம் தானே. ஆனா இதுல சேர்க்கணுமா? சேர்க்க கூடாது. ஏன்னா சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு. சப்ஜெக்ட் ஐ, யூ, பி, தே. அடுத்து ப்ளூரல் நவுன் வரும்போது வெர்ப் கூட எதுவுமே சேர்க்க கூடாது, சரியா? அப்ப ஐ திங்க் அப்படின்னா நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? நீ அங்க போகணும்னு. நம்மளுடைய ஆலோசனை நம்ம சொல்றோம் தானே, சஜெக்ஷன். இப்ப நம்ம வந்து நம்மளுடைய ஆலோசனையை சொல்லும் போது அங்க நம்ம என்ன யூஸ் பண்ணி பேசுவோம்? நீ அங்க போக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீ அங்க போகணும்னு, போக வேண்டும் என்று, ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, நம்மளுடைய ஆலோசனை சொல்லும் போது அங்க என்ன யூஸ் பண்ணணும்? should யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம் தானே. அப்போ should யூஸ் பண்ணி எப்படி பேசணும்? I think. நான் என்ன நினைக்கிறேன்? நீ, you, subject. அடுத்து என்ன வரணும்? should. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து should. அடுத்து verb. verb எது? அங்க போகணும். போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல go. எங்க? அங்க. அங்கன்னா there. ஓகே, அப்போ நீ அங்க போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா I think you should go there. Okay, I think you should go there. Next, நீ ஏன் என்ன முறைக்கிற? நம்ம கேட்போம்ல, நீ ஏன் என்ன முறைச்சிட்டு இருக்க? இப்படி கேட்போம் தானே. அப்ப இத வந்து முறைக்கிற சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படியே எழுதலாம், இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படியே எழுதலாம். ஓகே, நீ என்ன ஏன் முறைச்சிட்டு இருக்க? இந்த மாதிரியும். அப்ப இத வந்து எப்படி எழுதினாலும் ஒண்ணும் இல்ல, நான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எழுதுறேன், சரியா? அப்ப அது எப்படி எழுதுறது? நீ ஏன் என்ன முறைக்கிற? அப்போ ஏன் WH क्वेश्चन வந்திருக்கா, அதனால அத ஃபர்ஸ்ட் எழுதணும். why. அடுத்து என்ன வரணும்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி क्वेश्चन கேக்குறீங்க அப்படினா am, is, are இந்த மூணுல ஒன்னு யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்கணும். ஓகே, இல்ல வந்து WH வந்திருக்கனால அத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து இந்த மூணுல ஒன்னு எழுதணும். அது சப்ஜெக்ட்ட பொறுத்து மாறும். சப்ஜெக்ட் நீ வந்திருக்கனால இங்க என்ன யூஸ் பண்ணணும்? are யூஸ் பண்ணணும், சரியா? why are. அடுத்து சப்ஜெக்ட் you. அடுத்து verb. verb கூட ing சேர்த்து பேசுவோம். present continuous. continuousனாலே verb கூட ing வரும், சரியா? அப்ப இங்க என்ன வரணும்? முறைக்கிற. முறைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல stare. ஓகே, S-T-A-R-E. அந்த E கட் பண்ணிட்டு நம்ம ing ஆட்டு எழுதுவோம், staring. அடுத்து யார? என்ன. என்னன்னு சொல்லும்போது at me. ஓகே, முறைக்கிறோம். ஒரு ஆளை குறிப்பிட்டு நம்ம முறைக்கிறோம். சோ at me போடணும், சரியா? அப்போ நீ ஏன் என்ன முறைக்கிற அப்படின்னா எப்படி எழுதுறது? why are you staring at me? why are you staring at me? இது நீ ஏன் அவனை முறைக்கிற? நீ ஏன் அவனை முறைச்சிட்டு இருக்க? இப்படி கேட்கணும்னா நீ ஏன் அவனை முறைச்சிட்டு இருக்க அப்படின்னா why are you staring at him? ஓகே, அவனை அப்படின்னு வரும்போது him. ஓகே, ஆப்ஜெக்டா நம்ம போட்டுறணும், சரி? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் கிட்டத்தட்ட ஏறக்குறைய அரை மணி நேரமாக, ஓகே, half an hour ஆட்டு நான் காத்துட்டு இருக்கேன், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இது வந்து எப்படி சொல்றது? எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும்? இது வந்து present perfect continuous tense. ஓகே, ஏன்னா present perfect continuous tense வந்து பாஸ்ட்ல ஒரு விஷயம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே, பாஸ்ட்ல எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ அரை மணி நேரமாக, 2 மணியிலிருந்து, 5 மணியிலிருந்து, 5 மணி நேரமாக, அப்போ அது பாஸ்ட்ல எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். இப்போ 2010 இருந்து அடுத்து என்ன
கடந்த 5 மாசமாக. இந்த மாதிரி நம்ம காலத்தை பாஸ்ட்ல எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு தொடங்கி அது இப்பவும் பிரசன்ட்லயும் ஸ்டாப் ஆகல, பிரசன்ட்லயும் அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அதனாலதான் அது கண்டினியூஸ் வந்திருக்கு. அப்போ அது என்னது? பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக பாஸ்ட்ல தொடங்கி இருக்கு. 1/2 மணி நேரமாக அப்போலன்னு தொடங்கி காத்து கொண்டு இருக்கிறேன். இப்ப வரைக்கும் அந்த செயல் நடந்துட்டே இருக்கு. அப்ப இது என்னது? பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அது எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ. அடுத்து என்ன வரணும்? have been இல்லனா has been யூஸ் பண்ணணும். ஓகே, have been இல்லனா has been. இல்ல வந்து சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கனால நம்ம have been யூஸ் பண்ணிருக்கோம். I have been. அடுத்து என்ன வரணும்னா verb. verb எது? காத்து கொண்டிருக்கிறேன், காத்துட்டு இருக்கிறது. அப்ப verb கூட ing சேர்த்து எழுதுவோம். ஏன்னா present perfect continuous tense. continuous அப்படினாலே verb கூட ing வரும். அப்ப என்ன? waiting. waiting. அடுத்து இங்க நான் வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக காத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 மணி. என்ன வரணும்? காக 1/2 மணி நேரமாக. அப்ப ஃபார் போட்டுட்டு அடுத்து ஆல்மோஸ்ட். ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரமாக half an hour. சரியா? அப்போ for almost half an hour அப்படின்னா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக அப்படின்னு சொல்றது. சரியா? அப்போ நான் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இது எப்படி சொல்றது? I have been waiting for almost half an hour. Okay, I have been waiting for almost half an hour. இதையே நம்ம present continuous tenseல எழுதலாமான்னு கேட்டா எழுதலாமா? அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். present continuous tenseக்கும் இந்த present perfect continuous tenseக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ ரெண்டுமே அந்த கண்டினியூஸ், ஒரு செயல் கண்டினியூஸா நடக்கிறது. அடுத்து ரெண்டுமே என்னன்னா பாஸ்ட்ல தான் தொடங்கி இருக்கும். ஓகே, present perfect continuous tenseம் present continuous tenseம் பாஸ்ட்ல தொடங்கி இருக்கும். ஆனா என்ன டிஃபரன்ட்னா, இங்க present perfect continuous tenseக்கு பாஸ்ட்ல எப்ப தொடங்குச்சுன்னு மென்ஷன் பண்ணிருப்போம். ஓகே, இப்போ 2 மணி நேரமாக, 5 மணி நேரமாக, 1 மணி நேரமாக, 1 மணியிலிருந்து, 5 மணியிலிருந்து, 5 வருஷத்திலிருந்து, இப்படி அந்த காலத்தை நம்ம பாஸ்ட்ல எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணி இருப்போம். அப்படி ஸ்டார்ட் ஆகி இப்போ பிரசன்ட்லயும் கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா அது பாஸ்ட்ல எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நமக்கு தேவையில்லை. ஓகே, பாஸ்ட்ல எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நமக்கு தேவையில்லை. அது வந்து இப்போ பிரசன்ட்ல அந்த சேம் கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அது என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு நான் சொல்லல. நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நமக்கு முக்கியம் இல்ல. ஆனா பிரசன்ட்ல அந்த சேம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. ஓகே, ஐ அம் வாட்சிங் டிவி. ஓகே, இது நான் வந்து 2 மணி நேரமாக நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? I have been watching TV for 2 மணி நேரமாக for 2 hours. ஓகே, இப்படி நம்ம சொல்லிடலாம். இதையே நம்ம வந்து present continuous tense அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? இங்க have been யூஸ் பண்ணிய இடத்துல அங்க வந்து be verb யூஸ் பண்ணுவோம். அப்போ I am waiting. I am waiting. ஓகே, நான் வந்து காத்துட்டு இருக்கேன். அந்த டைம் பீரியட் நம்ம காலத்தை மென்ஷன் பண்ணும்போது present perfect continuous tense ஆயிடும். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவ சொல்வது போல செய். நம்ம சொல்லுவோம்ல அவ சொல்றது போல செய் அப்படின்னு. அதை எப்படி சொல்றது பாருங்க, அவ சொல்வது போல், சொல்றது போல். இப்போ பிரசன்ட்ல நம்ம சொல்றோம் அவ சொல்றது போல செய் அப்படின்னு. பாருங்க, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இல்ல வந்து செய் மட்டும் தான் இருக்கு. என்னது? verb, செய்யறது. ஏதோ ஒண்ணு செய்யறோம், செய்யறதுக்கு verb மட்டும் தான் இருக்கு. சோ அதை அப்படியே எழுதலாம். செய், அதுக்கு do. என்ன செய்யணும்? அவ சொல்றது போல். ஓகே, அப்ப அந்த போல், போல, அவ சொல்றது போல, போல் ரெண்டுமே ஒண்ணுதான். அது வந்து எந்த நிகழ்வு கூட வருதோ அது அந்த நிகழ்வை எழுதுறதுக்கு முன்னாடி அதை எழுதணும். இப்போ போல், as. ஓகே, அதுக்கு as.
அடுத்து என்னது சப்ஜெக்ட் verb அப்படியே எழுதிடணும். சப்ஜெக்ட் என்ன she. அடுத்து என்ன வரணும் verb வரணும். verb எது சொல்வது. சிம்பிள் பிரசன்ட் படித்தே எழுதுறோம். அப்போ சொல்றதுக்கு say. ஆனா கூட என்ன வரணும் SO ESO ISO சேர்ப்போம். இந்த ஸ்பெல்லிங்க பொறுத்து இதுல வந்து எஸ் சேர்த்தா போதும். சரியா? ஏன் எஸ் சேர்க்கணும்? இங்க வந்து சப்ஜெக்ட பார்க்கணும். சப்ஜெக்ட் he she it சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா வரக்கூடிய verb கூட இங்க SO ESO ISO சேர்ப்போம். எப்போ சிம்பிள் பிரசன்ட் படி. ஓகே, அதுதான் நான் சேர்த்திருக்கேன். அப்போ அவ சொல்வது போல் செய். நான் இதெல்லாம் யார் திரும்ப திரும்ப சொல்றேன்னா இப்போ புதுசா பாக்குறவங்களுக்கு இது வந்து ஒண்ணுமே புரியாது. சோ அதனாலதான் நான் வந்து இத திரும்ப திரும்ப ஒவ்வொன்னும் எடுக்கும்போது ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எடுக்கும்போது நான் திரும்ப திரும்ப சொல்றேன். சரியா? அப்போ அவ சொல்வது போல செய் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? do as she says. ஓகே, do as she says. நெக்ஸ்ட் நாங்க மாறி மாறி கார் ஓட்டணும். நம்ம சொல்லுவோம்ல நாங்க வந்து மாறி மாறி அவ்வளவு தூரத்துல இருந்து நீ மட்டுமா ஓட்டணும் இல்ல, நாங்க மாறி மாறி ஓட்டணும் அப்படி சொல்லுவோம் தானே. அப்போ மாறி மாறி கார் ஓட்டினோம் பாஸ்ட் டென்ஸ் முடிச்சு போறத பத்தி நம்ம பேசுறோம். அப்ப இது எப்படி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எழுதலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நாங்க. நாங்கன்னா we. நானும் என் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து பேசும்போது. சரியா? அப்போ நாங்க அதுக்கு we போடணும். அடுத்து என்னது மற்றவங்களை மட்டும் வச்சு பேசுறீங்க அப்படின்னா அங்க வந்து they. ஓகே, மற்றவங்க ஒண்ணுக்கு மேற்பட்டவங்கள நம்ம அடுத்தவங்கள மட்டும் வச்சு பேசுறீங்க அப்படின்னா அங்க they. இப்போ இதுல வந்து தன்னையும் தன் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து பேசும்போது தான் நாங்கன்னு சொல்லுவோம் தானே. அப்போ we. அடுத்து என்னன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எழுதும் போது verb எழுதுவோம். verb கூட என்னது V2 ஃபார்ம்ல தான் இருக்கும் அந்த verb. அப்ப இங்க பாருங்க மாறி மாறி. அந்த மாறி மாறி அதுக்கு வந்து take thanks. ஓகே, take thanks எழுதுவோம். ஆனா இது பாஸ்ட் டென்ஸ்னால இந்த டேக்ங்கிறது டுக்கா மாறிடும். டுக். ஓகே, டுக் thanks. இத அடுத்து எழுதிடணும். ஓகே, பாஸ்ட் டென்ஸ்னால டேக்ங்கிறது டுக்கா மாறும். டுக் thanks. அடுத்து verb வரும். அந்த verb வந்து ing ஃபார்ம்ல எழுதுவோம். ஓகே, இத வந்து நம்ம பாஸ்ட் ஃபார்ம்ல எழுதியாச்சு இந்த முறைப்படி எழுதும்போது. அடுத்து வர verb எப்பவுமே ing ஃபார்ம்ல. அப்ப என்ன கார் ஓட்டுறது. இப்ப கார் ஓட்டுறதுக்கு என்ன சொல்லுவோம் drive. ஓகே, கூட என்ன சேர்க்கணும் ing driving. பைக் ஓட்டுறதுக்கு ride. ஓகே, கார் ஓட்டுறதுக்கு drive, பைக் ஓட்டுறதுக்கு ride. ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ driving car, the car. ஓகே, அப்போ நாங்க மாறி மாறி கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? we took turns driving the car. we took turns driving the car. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவங்க 2 வருடங்களாக பிரிந்து வாழ்கிறார்கள். நம்ம சொல்லுவோம்ல அவங்க 2 வருஷமா பிரிஞ்சு தான் வாழ்றாங்க. இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் தானே. இது வந்து இந்த ஃபார்மட் நம்ம வந்து லாஸ்டா பார்த்தோம்னா இப்ப பாருங்க அவங்க 2 வருடங்களாக பாஸ்ட்ல தொடங்கி இருக்கு. அது இப்பவும் பிரிந்து வாழ்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இப்பவும் அந்த சேம் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. அப்ப பாஸ்ட்ல எப்போன்னு மென்ஷன் பண்றதுனால அது என்ன பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரியா? அப்ப இது எப்படி எழுதணும் பாருங்க, அவங்க. அவங்கன்னா மற்றவங்களை மட்டும் தான் நம்ம சொல்றோம், ஒன்றுக்கு மேற்பட்டவங்கள. அப்ப they. அடுத்து என்ன வரணும் have been. have been வருமா has been வருமா? have been தான் வரும். இங்க they வந்திருக்கு. சப்ஜெக்ட் I you we they plural noun வரும்போது இங்க have been தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன verb கூட ing சேர்த்து பேசுவோம் தானே. அப்ப இந்த verb எது 2 வருஷமா பிரிந்து வாழ்கிறார்கள். வாழ்கிறார்கள் வாழக்கூடிய செயல். இப்ப வாழ்றதுக்கு live கூட ing சேர்த்து பேசுவோம் தானே. present perfect continuous tense படி living. அடுத்து என்னது பிரிந்து. பிரிஞ்சு வாழ்றதுக்கு apart. அடுத்து எப்போலண்டு 2 வருடங்களாக. அந்த ஆக அதுக்கு for போட்டுட்டு அடுத்து 2 years. ஓகே, அப்போ அவங்க 2 வருஷமா பிரிஞ்சு வாழ்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? they have been living apart for 2 years. ஓகே,
they have been living apart for 2 years. Next பாருங்க, நாங்க மாறி மாறி பைக் ஓட்டணும். நம்ம சொல்லுவோம்ல, நாங்க வந்து மாறி மாறி பைக் ஓட்டிட்டு இருந்தோம் அப்படின்னு, ஓட்டணும். அது அப்ப பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போனதை பத்தி நம்ம பேசுறோம். மாறி மாறி பைக் ஓட்டணும். அப்ப இங்க என்னது, மாறி மாறி கார் ஓட்டணும், இங்க பைக் ஓட்டணும். அப்ப அந்த பைக் ஓட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், ரைட். கார் ஓட்டுறதுக்கு தான் டிரைவ். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.